அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டு மை சேனல். இந்த காணொளியில இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்ற பொருண்மையில நம்ம தொடர்ச்சியா பதிவுகளை பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பருதியார் குறித்த தகவலை தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெற்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பருதி, இவருடைய பெயர் மாற்று வடிவங்கள் பார்க்கலாம். இவருடைய பெயர் பருதி, பருதியார் என்று பொதுவாக எழுதப்பட்டாலும் சில இடங்கள்ல பருதி என்றும் பேசுறாங்க. பருதியார், பருதியார் இந்த ரெண்டு பெயரால இவர் அழைக்கிறாங்க. பருதி, பருதி இரண்டுமே வட்டத்தை குறிக்கக்கூடிய சொல்லாகவும் ஞாயிறை குறிக்கக்கூடிய பெயர்களாகவும் இருக்கு. பருதியார் என்னும் பெயர் பாடலினுடைய எதுகை நோக்கி பருதி அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கலாம், ரூவா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பருதியார் என்னும் பெயரினை கொண்டு இவர் தஞ்சைக்கு அருகில் உள்ள திருப்பருதி நியமமாக இருக்கலாம் அப்படின்னு மூவை அரவிந்தன் கருதுறாரு. இந்த கோயில்ல பாடல் பெற்ற தலமாக இது அமைஞ்சிருக்கு. அதனால திருஞான சம்பந்தருடைய தேவார பாடல்ல இந்த ஊரை பத்தி சொல்லும்போது பண் கொண்ட வண்டினம் பாடி ஆடும் பருதி நியமம் அப்படின்னு ஒரு பதிவு செய்யறாரு. அப்ப இவருடைய பெயர் மாற்றங்கள் மாற்று வடிவம்னு பார்க்க போது ரகரத்தை பயன்படுத்திருக்காங்க, அதே மாதிரி ரூவையும் பயன்படுத்தியிருக்காங்க. திருக்குறள் அமைப்பு பார்க்குறப்போ மணக்குடவர் திருக்குறளை அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பால்களாக பிரித்திருப்பது போலதான் பருதியாரும் அது மாதிரி பிரிச்சிருக்காரு. காளிங்கருமே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் இந்த 3 பிரிவை தான் இயலா பிரிச்சாரு. அதே பிரிவை தான் மணக்குடவர் செஞ்ச வேலையை தான் பருதியாரும் செஞ்சிருக்கிறார். இவருடைய உரையினுடைய சிறப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ பருதியினுடைய உரையில இலக்கண செறிவோ இலக்கிய நுட்பமோ இருப்பதை பார்க்கவே முடியாது. ஆனாலும் இவருடைய உரையை வாசிக்க போகக்கூடிய அந்த வாசகன் அந்த உரையில ஒரு எளிமை தன்மை இருப்பதை உணர முடியும். பருதியார் வைதிக பின்னணியில சைவ சமயம் சார்ந்த கருத்தாடல்களை குறள் விளக்கத்திற்கு ஆங்காங்கே பயன்படுத்தியிருக்கிறாரு. இவரது உரை பொழிப்புரை போன்றோ விளக்க உரை போன்றோ அமையாமல் குறள் கருத்தினை அறிந்து கொண்டு தம் விருப்பத்திற்கு ஏற்ப மிகுத்தும் குறைத்தும் பொருள் அந்தந்த இடங்கள்ல கூறிட்டு போகக்கூடிய ஒரு நுட்பத்தை பார்க்க முடியுது. சில இடங்கள்ல குறளுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லாத நிலையிலும் இருக்கு. வட சொற்களும் வழக்கு சொற்களும் மிகுதியா காணப்படுது. மேலும் சில குறள்களுக்கு விளக்கம் தரும்போது ஒற்றை வரியிலும் சில குறள்களுக்கு புராண கதைகளை மேற்கோளாகவும் பிரசங்கம் போலவும் இந்த உரையை தரக்கூடிய அந்த நடை அந்த உரையை அப்படி அமைச்சுக்கிறாரு. குறளையும் இவரது உரையையும் ஒற்றுமைப்படுத்தி அறிந்து கொள்ளுதல் ஒரு கயிற்றால் ஆகிய பாலத்தில் காவிரியை கடக்க நினைத்தலை ஒக்கும் என்பார் தண்டபாணி தேசிகர். ஏன்னா குறளையும் உரையையும் ஒற்றுமைப்படுத்தி பார்ப்பது அப்படின்றது ஒரு சின்ன கயிறை வச்சு அப்படியே ஒரு காவிரியை கடக்க முடியும். அப்ப ரொம்ப கொஞ்சம் கடினமான ஒரு சூழல் தான் இவருடைய உரையில இருந்திருக்கு. இவரது உரையில் பாலினுடைய தொடக்கத்துல விளக்க உரையோ இயல் பிரிப்பு பற்றிய ஆராய்ச்சியோ கிடையாது. அதிகார இந்த வைப்பு முறை தொடர்பு படுத்தி அங்கங்க காட்டுறாரு. ஒரே அதிகாரத்துக்குள்ள குரட்பாக்களை பொருள் நோக்கி பிரித்து அமைச்சிட்டு போற முறை இவர்கிட்ட கிடையாது. அறத்துப்பாலை எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்த உரையாசிரியரான மணக்குடவர் எப்படி அறத்துப்பாலை பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4ஆக பகுத்தாரு. அதே கான்செப்ட் தான் பருதியாரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. பொருட்பாலை பிரிக்கக்கூடிய இடத்துல பாருங்க, காளிங்கருடைய கான்செப்டை இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. யாருன்னா பருதியார். அரசியல், அமைச்சியல். காளிங்கர் அமைச்சல் பாத்தீங்கன்னா மணக்குடவர் சொன்ன 5 அந்த இயலுடைய பெயரை அமைச்சல்லே பேசியிருப்பாரு. ஆனா இங்க பருதியார் காளிங்கருடைய அந்த பிரிப்பு முறைய அப்படியே இவர் பின்பற்றாரு. அரசியல் 39 அதிகாரத்துல இருந்து 63 அதிகாரங்கள் முடிய, அமைச்சியல் 64 இருந்து 108 அதிகாரங்கள் முடிய. காமத்துப்பாலை எப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறப்போ மணக்குடவர் காமத்துப்பாலை குறிஞ்சி, பாலை, முல்லை, நெய்தல், மருதம் என பகுத்து ஒவ்வொரு இயலுக்கும் 5 அதிகாரங்களா பகுத்திருக்காரு. அதே மாதிரிதான் இவரும் அதை பிரிச்சிருக்கிறாரு. பருதியாரும் இப்பகுப்பு முறைய பின்பற்றுவதாகவே தெரியுது.
பாட வேறுபாடுன்னு பார்க்கிறப்போ, பரிதியார் பிறர் கொண்ட மூலப்பாடத்திலிருந்து 21 குறட்பாக்கள்ல 22 இடங்கள்ல வேறுபடுறாரு. பாட வேறுபாட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஏடு எழுதுவோர் வந்து பிழைபட எழுதுதல். அதுக்கப்புறம் ஏடு படிப்போர் பிழையாக படித்தல். ஏடு படித்து சுவைப்போர் பாடங்களை மாற்றுதல். ஏடுகளை பதிப்போர் திருத்தியும் புதுக்கியும் வெளியிடுதல். புதுக்கியும்னா அவங்க ஏதாவது ஒரு கருத்தை உள்ள திணிப்பது. அதாவது இடைச்செருகல் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த அடிப்படையில சொல்றது. இப்ப பாருங்க, பரிதியாருக்கும் பரிமேலழகருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னா, குறள் எண் 12ல வந்து பாருங்க, துப்பார்க்கு அந்த ரகரம் வந்து வேற ஒரு ரகரத்தை பயன்படுத்தியிருக்காரு. அதாவது ரன்னகரத்தை பயன்படுத்தியிருக்காரு. இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு ரகரத்தை பயன்படுத்தியிருக்காரு. துப்பார்க்கு பரிமேலழகர். 29வது குறள்ல பாருங்க, கணமேனும் இங்க வந்து கணமேயும். 65வது குறள்ல தீண்டில் இங்க வந்து தீண்டல். 65வதுலயும் மறுபடியும் சொற்கேட்கில் இங்க வந்து சொற்கேட்டல். அங்க வந்து துணைக்கால் வந்து நெடிலா இருக்கு. சோர்கேட்டலும் இருக்கு. அது வந்து சொற்கேட்டல். இங்க வந்து சொற்கேட்கில்னு இருக்கு. 169வது திருக்குறள்ல இமைப்பிற்கெடும் இங்க வந்து நினைக்கப்படும் அவர் மாத்திருக்காரு. 194ல நன்மையும் நீங்கும், நன்மையின் நீங்கும் அப்படின்னு பரிமேலழகர் வந்து எழுதியிருக்கிறாரு. 222வதுல நல்லார் எனினும் இங்க வந்து நல்லூர் எனினும். 251வது குறள்ல ஆகும் இங்க வந்து ஆளும். 282வது திருக்குறள்ல கொள்வேம் இங்க வந்து கல்வேம். 295ல தனத்தொடு இங்க வந்து தவத்தொடு. 310வது திருக்குறள்ல அணைய இங்க அணையர். 314வது திருக்குறள்ல நலன் அப்படின்னு பரிதியார் உரை செய்றாரு. அந்த வார்த்தையை எடுத்துக்கிறாரு. ஆனா பரிமேலழகர் வந்து இளன் எடுத்துக்கிறாரு. 317ல இன்னா செய்யாமை அங்க வந்து மானா செய்யாமை. 412ல செவிக்கு உணர்வு இங்க வந்து செவிக்குணவு. 413ல செவி உணர்வின் இங்க வந்து செவி உணவின். 419ல கேள்வி அஃதலார் அங்க வந்து கேள்வி அல்லார். 1000வது திருக்குறள்ல கைத்தீமை இங்க வந்து கலந்தீமை. 1082வது திருக்குறள்ல தானை கண்டன்ன இங்க வந்து தானை கொண்டன்னன்னு வருது. அதே மாதிரி 1083வதுல வந்து பேர் அமர்க்கப்பட்டு இங்க வந்து பேர் அமர்கட்டுன்னு இருக்கு. 1209வது திருக்குறள்ல விளியுமென் அங்க வந்து அந்த லகரம் வந்து மாறி இருக்கு. அதே மாதிரி 1209வது திருக்குறள்ல அழியின்மை அங்கேயும் அந்த அழியின்மை வந்து லகரம் மாறி இருக்கு. 1236வது திருக்குறள்ல நோவேல் அவரை இங்க வந்து நோவேதம் விவர்தம் அப்படின்னு மாத்திருக்காரு. இப்படி வந்து பாட வேறுபாடுகள் பரிமேலழகருக்கும் பரிதியாருக்கும் இருக்கக்கூடியதை பார்த்தோம். உரை வேறுபாடு அப்படின்னு பாக்குறப்போ, பரிதியார் 25 இடங்கள்ல பிற உரையாசிரியர் உரையில இருந்து வேறுபடுறாரு. வேறுபடுவதற்கான காரணம் அப்படின்னு பாக்குறப்போ, பாட வேறுபாடு, சொற்பிரிப்பு, கொண்டு கூட்டு, கால மரபு, இலக்கண வேறுபாடு, தொகைப்பெயர் விளக்கம், ஒரு சொல்லுக்கு பல பொருள், நயம் கூறல், விளக்கம் கூறல், பிற பிற இலக்கிய செய்திகளை புகுத்துதல், கதையை பொருத்துதல், கொள்கை முனைப்பு, இப்படி இந்த ஒரு காரண அடிப்படையில அது வந்து எனது உரை வேறுபாடு நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு பேராசிரியர் இரா சாரங்கபாணி வந்து ஒரு பட்டியல் கொடுக்கிறாரு. இந்த தகவலோட பரிதியார் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்றேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.